ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதை தயிர் சாதம், சாம்பார், ரசம் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு தண்ணி. இந்த மசாலாலாம் நல்லா சேர்றதுக்காக தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 10 பல்லு பூண்டு தோல் நீக்காமல் லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பூண்டு பிடிக்காது அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் வறுவல் நல்ல முறுமுறுப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்பப்போ கலந்து விட்டுக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியில் நம்ம சேர்த்த பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.